வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கற்பூரவள்ளி எலியை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், கற்பூரவள்ளி எலியில் ஒரு ஃபேஸ் பேக்கானு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, சளி பிடிச்சிச்சின்னா அது சாப்பிட்டா அது நம்மளுக்கோ பெரியவங்களுக்கோ இல்லை சின்ன பசங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அதிலே நம்ம ஃபேஸ் பேக் தயார் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்கிற மெத்தடில் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் கற்பூரவள்ளி இலை வந்துட்டு ஒரு 10 இலை கிட்ட நான் எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஒரு 10 இலைன்றது ஒரு 15 இலை கிட்ட கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஸ்டோர் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம அப்போவே முகத்துக்கு நம்ம காலையிலையும் மத்தியானம் நைட்டு 3 டைமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணியிருக்கலாம் ஃபேஸ்க்கு. அடுத்து வந்து நான் பால், உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா கூட இதுலேயே நீங்கள் மிக்ஸி ஜாரில் அந்த எலியோடு சேர்த்து இந்த தயிரும் இல்லை பால் நீங்கள் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சில பேருக்கு தயிர் அலர்ஜி இருக்கும், இல்லை பால் அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி எடுத்துக்காதீங்க, இந்த கற்பூரவள்ளி எலியிலே நம்மளுக்கு தண்ணி வரும், அதனால ரொம்ப எடுத்துக்காதீங்க. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இப்போ இது நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். பால்லே அரைச்சதுனால, இல்லை உங்கள்கிட்ட தயிர் இருந்தாலும் நீங்கள் தயிரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம ஜாஸ்தி ஊற்றினோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ இதுவாக கிடைக்காது தண்ணி. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும் தண்ணி. ஏன்னா அந்த இதுலேயே எலியிலேயே நம்மளுக்கு தண்ணி வரும். அடுத்து இல்லாமல் நம்மளுக்கு இப்போ நான் பால் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் அதில் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும். நான் பால் ஊற்றினதுக்கு எனக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்தேன். எனக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு இந்த ஜூஸ் கிடைச்சிருக்குது. இப்போ இதில் நான் அடுத்து சேர்க்க போகிறது வந்து கடல மாவு. கடல மாவு நம்ம முகத்தை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் நம்ம கடல மாவு சேர்த்து இதை நல்லா கலக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதில்ல, வெறும் பால் கடல மாவு. இல்லை உங்களுக்கு பால் இல்லைனா கூட தயிர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தயிர் இல்லைனா கூட ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான பொருள் தான் இது. இதில் போய் நம்மளுக்கு ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் பேக் போல் நம்மளுக்கு ரெடி. இப்போ இது நீங்கள் எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு 2 டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், முகத்துக்கு கழுத்துக்கெல்லாம். இல்லை 3 டைம் கூட உங்களுக்கு இதில் மிச்சம் இருந்துச்சுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இது வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ முகத்தில் நீங்கள் நார்மல் தண்ணியிலே நீங்கள் முகத்தை கழுவிக்கோங்க. நீங்கள் நார்மல் தண்ணியிலே உங்கள் முகத்தை கழுவிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டுட்டு அவ்வளோ க்ளீனாக ஒரு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சரியப்படுறவங்க எல்லாம் கற்பூரவள்ளி எலியில் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி நம்ம போடுறோம் முகத்துக்கு. இது என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த சளி கோல்டு ஆயிடுச்சுன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாம் சாப்பிடுறது அதுவே நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுக்குதுன்னா, நம்ம முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸும் கரும்புள்ளி என்னென்ன இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கடல மாவு மிக்ஸ் பண்ணினால இது நம்மளுக்கு நல்லா பிரைட்னஸாக கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்கிறது ஃபுல் அது கிளியர் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.